எல்லாம் உள்ள ஸ்ரீ மகாகணபதியை போற்றி, என் தாய் தந்தையரை போற்றி, என் குருமார்களை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவிலே என்ன பார்க்க போகிறோம் என்றால், வீட்டிலே உருளி வைத்து வழிபடுவது எப்படி என்று நாம் பார்க்க போகிறோம். அனைவருமே நிறைய இடங்களில் பார்த்திருப்பீர்கள். அதாவது பெரிய பெரிய கடைகள், பெரிய பெரிய மால்கள், நகைக்கடை, துணிக்கடை, ஏன் சாதாரண பெட்டி கடையில் கூட இந்த உருளி வழிபாடு என்பது மக்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த உருளி வழிபாட்டில் எப்படி செய்வது, எந்த முறையில் செய்வது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த உருளி வழிபாடு செய்வதனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கப் போகின்றது என்றால், வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் அனைத்தும் போகுங்க. அடுத்தது நல்ல வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். கண் திருஷ்டி இருக்குது, வீட்டில் எந்த ஒரு காரியமே சரியாக செய்ய முடியல, தடைகள் நிறையா இருக்குது அப்படின்னா, நிச்சயமாக இந்த உருளி வழிபாட்டினால அந்த கண் திருஷ்டிலாம் நமக்கு விலகும். அதே போல் நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா, நண்பர்கள், உறவினர்கள் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. அவங்க வந்துட்டு போயிட்டுருக்கும் பொழுது அவங்களோட அந்த கெட்ட சக்தியும் நம்ம வீட்டிலையே தங்காமல் அந்த கெட்ட சக்திகளை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த உருளி வழிபாட்டிற்கு உண்டுங்க. அதே போல் மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்றது மகத்துவமான உண்மை. மனதிலே ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். குழப்பமில்லாத ஒரு வாழ்க்கை, குழப்பமில்லாத ஒரு முடிவெல்லாம் எடுக்கக்கூடிய, அதாவது நல்ல தெளிவான சிந்தனை பிறக்கும் அப்படின்னு இந்த உருளி வழிபாட்டில் சொல்லப்படுகிறது. சரிங்க ஐயா. அடுத்தது, இந்த உருளி என்ன மெட்டீரியல் இருக்கணும், என்ன பொருளால் அது செய்யப்பட்டிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா மண்ணால் செய்யப்பட்ட உருளி. அதாவது மண்ணால் செய்யப்பட்ட உருளிக்கு பார்த்திங்கன்னா நிறைய மகத்துவம் இருக்குங்க. அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஐம்பொன்னால் செய்யப்பட்டிருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்தது பித்தளை, வெள்ளி, தங்கம், உங்களுடைய வசதிக்கு ஏற்ப பார்த்திங்கன்னா நீங்கள் உருளையை வாங்கி வச்சுக்கலாம். இதில் முதல் விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த உருளையில் நம்ம என்னென்ன சேர்த்தணும் அப்படின்றது இரண்டாவது விஷயம். உருளையை நீங்கள் எடுத்துகிட்டு அழகாக பார்த்திங்கன்னா நல்ல அழகான உருளையை வாங்கி அதில் ஃபுல்லாக சுத்தமான நீரை பரப்பிக்கணும். சுத்தமான நீராக இருக்கணும். அதுக்கு பிறகு நீரில் என்னென்ன கலக்கணும், என்னென்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளையை எடுத்துட்டு நீங்கள் நீரை நிரப்பி முதல்ல வாசனை திரவம், அதாவது பார்த்திங்கன்னா நல்ல மனம் வாசனையாக இருக்கக்கூடிய பூக்களை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன பூன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தாமரை பூ சொல்கிறாங்க. தாமரைப்பூ மகாலட்சுமி உகந்தது அல்லவா, அதனால் தாமரைப்பூ முதல்ல நம்ம கிடச்சிதுன்னா தாமரைப்பூ வாங்கி அந்த உருளையில் வைக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நல்லா வாசனை உள்ள பொருளான செவ்வந்தி, ரோஜா, இது மாரி மல்லிகைப்பூ கூட அதில் அப்படியே மேலே வச்சுக்கலாம். அது வேணால் வாசனை உகந்த பொருளாக இருக்கணும். மிக முக்கியமானது ஒன்று பார்த்திங்கன்னா, அந்த பூக்களை எப்பொழுதுமே முழு பூவாக வைக்க வேண்டும். முழு பூனா எப்படின்னா, காம்போடு இருக்கணும். காம்பை கிள்ளிட்டு எப்பயுமே ஒரு பூவை நம்ம பயன்படுத்தக்கூடாது. காம்பு இல்லாத மலர்களை கடவுளுக்கு சாத்துவது என்பது அந்த அளவுக்கு ஒரு நல்லதாக இல்லை. அதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் எந்த பூவையுமே நீங்கள் காம்பை எடுக்கக்கூடாது. காம்போடு தான் அந்த மலரை நம்ம பயன்படுத்தணும். சரி, பூ வச்சுட்டோம். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் எப்போயும் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஏலக்காய் பயன்படுத்துவோம் இல்லையா? அந்த ஏலக்காயை நம்ம தூள் செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏலக்காய் பொடியை பார்த்திங்கன்னா அந்த அந்த உருளியில் போட்டுடணும். ஏலக்காய் பொடி பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அந்த பச்சை கற்பூரம் பயன்படுத்தலாம். ஜவ்வாது பயன்படுத்தலாம். ஜவ்வாது பவுடர் நீங்கள் அப்படியே மேலே போடலாம். அதெல்லாம் இந்த வாசனை திரவியங்கள்லாம் நம்ம பயன்படுத்தலாம். இதுதான் நம்ம உருளியை ரெடி பண்ணக்கூடிய முறை. அதாவது அழகான மண் உருளி அல்லது பித்தளை இதுமாரி எடுத்துக்கலாம். அதில் நல்லா சுத்தமான நீரை பரப்பிக்கணும். அந்த நீருக்கு மேலே நல்ல அழகான பூவு, வாசனையான பூக்களையும் பயன்படுத்திக்கணும். பூக்களை போட்டுவிட்ட பிறகு ஏலக்காய் தூளை பயன்படுத்தணும். அதுக்கு அடுத்தது ஜவ்வாது பவுட்ரு, இது மாதிரி வாசனை திரவியங்களை பயன்படுத்திக்கணும். சரிங்க. இதனால் என்ன பார்த்திங்க அப்படின்னா, மண் உருளிக்கு பார்த்திங்கன்னா மகத்துவம் அதிகம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மண் உருளிக்கு மகத்துவம் அதிகம்னு சொன்னேன். இதில் என்ன மகத்துவம்னு கேட்டிங்கன்னா, பித்தளையாகட்டும், வெண்கலமாகட்டும், தங்கமாகட்டும், இதெல்லாம் விட அந்த மண் உருளிக்கு மகத்துவம் அதிகம். அந்த மண் உருளிக்கு நவகிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகங்க. நவகிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகம்.
9 கோள்களுமே 9 கிரகங்களுமே அந்த மண் உருளையில் அடங்கியிருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மண்ணானது என்னென்னா செவ்வாயை குறிக்கின்றது. அந்த உருளை வட்டமாக உள்ளதனால் அது வந்து சூரியனை குறிக்கின்றது. அந்த உருளையிலே நீரை நிரப்பும்போது சந்திரனை குறிக்கின்றது. அதேபோல் அந்த மலர்கள் குருவை குறிக்கின்றது, சுக்கிரனை குறிக்கின்றது. அந்த காம்பு வந்து பார்த்திங்கன்னா மலருடைய காம்பு பார்த்திங்கன்னா ராகுவையும், இதழ்களை கேதுவையும், இது போன்ற 9 நவகோள்களையுமே அந்த மண் உருளில் வைக்கப்பட்ட பொருள்கள் அனைத்துமே நவகோள்களை உணர்த்துகிறது. அப்படி இந்த நவகோள்களை உணர்த்தும் இந்த உருளையை வைத்து வழிபடும்போது நம்மளுடைய வீட்டில் உள்ள அனைத்து கெட்ட சக்திகளையும் வெளியேறி நல்ல சக்திகளை, நல்ல வைப்ரேஷனை நமக்கு கொடுக்கின்றது என்கிறார்கள் முன்னோர்கள். அதே போல் இந்த உருளையை வந்து வீட்டில் எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பொழுதுமே நமக்கு அந்த வடகிழக்கு திசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசானி மூலையில் தான் இந்த உருளையை நம்ம வைக்க வேண்டும். அடுத்தது பூஜை ரூமில் வைக்கலாம். நம்முடைய பெரிய ஹாலாக இருந்தால் மெயின் ஹால் அப்படின்ற மெயின் ஹாலில் வந்து சென்டரில் கூட வைக்கலாம். ஆனால் இருந்த போதிலும் அந்த வடகிழக்கு மூலை ஈசானிய மூலையில் வைப்பது மிகவும் சிறப்பானது ஒன்று என்று நம் முன்னோர்கள் கூறுகின்றனர். நண்பர்களே, அனைவருமே உங்கள் வீட்டில் இந்த உருளையை வைத்து வழிபடுங்கள். வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறலாம் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.